ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துருக்குது அக்னி தமிழ் சேனல். இன்னைக்கு நான் புதுசா ஒரு பட்டாசு செஞ்சேன். இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு நான் இன்னும் டிசைட் பண்ணல. சப்போஸ் நீங்க இந்த பட்டாசு எப்படி வெடிக்குதுன்னு பார்த்துட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லுங்க. இத நான் வத்தி குச்சியில இருக்க அந்த மருந்து இருக்கும்ல, அந்த மருந்தை வச்சு தான் செஞ்சேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வத்திப்பிட்டி டப்பா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கட்டிங் பிளேட் எடுத்துக்கோங்க. வத்திப்பிட்டி டப்பாவில் அந்த குச்சியில் இருக்க மருந்தை மட்டும் கட்டிங் பிளேடை யூஸ் பண்ணி தனியாக எடுத்துருங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அப்புறமா அலுமினியம் ஃபாயில், பட்டாசில் அந்த திரி இருக்குல்ல, அந்த திரியை மட்டும் தனியாக எடுத்துருங்க. அலுமினியம் ஃபாயிலை கொஞ்சோண்டு கிழிச்சிட்டு வத்தி குச்சி மருந்தெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருப்பீங்க ஏற்கனவே. அந்த மருந்தை இந்த அலுமினியம் ஃபாயிலில் கொஞ்சோண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே திரியை வச்சுட்டு நான் பண்ணுற மாதிரி பண்ணிடுங்க. இதை நீங்கள் அலுமினியம் ஃபாயில் வச்சு மட்டும்தான் செய்யணும்னு இல்லை, பேப்பர் வச்சு கூட செய்யலாம். நான் பேப்பர் வச்சு தான் இப்போ செஞ்சுருக்கேன். அதுலேயும் நான் பண்ணேன், ஒர்க் அவுட் ஆச்சு. நான் அதே மெத்தடில் நிறையா செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த பட்டாசை வச்சு பார்ப்போம், எப்படி சங்கு சக்கரம் சுத்துதா இல்லை புசுவான மாதிரி போகுதா, எப்படி நம்ம இந்த பட்டாசு வச்சு பார்ப்போம். 1 இல்லை 2 வச்சு பார்ப்போம், மீதிலாம் நைட்டு வச்சு பார்ப்போம். அப்போ பார்த்தா தான் செம்ம அழகாக இருக்கும். நான் இந்த வாட்டி வத்தி குச்சி மருந்து வைக்கிறதுக்கு பதில் வத்தி குச்சியில் இருக்க அந்த தலையை மட்டும் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் இது அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. நின்ன இடத்துல தான் நின்றுச்சு, புகை வந்துச்சு, எரிஞ்சிச்சு, அவ்வளோதான். அந்த பட்டாசு மாதிரி வரல. இப்போ இருட்டாயிடுச்சு. நம்ம இப்போ அந்த பட்டாசை எப்படி வெடிக்குதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். இருட்டில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அந்த ஒரு கான்டென்ட் தான் நான் இருட்டை உட்காந்து பேசுகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வச்சு பார்ப்போம். ஒவ்வொரு பட்டாசா வச்சு பார்ப்போம், எப்படி சங்கு சக்கரம் மாதிரி சுற்றுதா இல்லை புசுவான மாதிரி போதா, இல்லைனா ஒரு பட்டாசை நீங்கள் கொளுத்தி விட்டீங்கன்னா ட்ரெயின் மாதிரி சரன்னு போகுமே, ஸோ அது மாதிரி போதான்னு பார்ப்போம். கண்ணு வேற தெரியல இருட்டில். நீங்க பாத்துருக்கீங்க. இந்த பட்டாசு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம்லாம் வராது. ஏன்னா இதில் வத்தி குச்சி ஒரு மருந்து கொஞ்சம் தான் வச்சிருக்கேன். ஒரு 3 செகண்ட் வரும், அவ்வளோதான். 5 பட்டாசையும் நம்ம ஆறு பட்டாசையும் நம்ம சேர்த்து வச்சு பார்ப்போம் என்ன ஆகுது, எப்படி ஆகுது. இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்க. இந்த பட்டாசுல இருக்க ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நம்பு போகாது, அவ்வளவுதான். ஏன்னா இதை நம்ம வத்தி குச்சி மருந்து தான் வச்சிருக்கோம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த வத்தி குச்சியில் இருக்க மருந்தை மட்டும் வச்சு செஞ்சா நல்லா வரும். ஐ மீன் டிஃப்ரெண்டா வரும்னு சொல்ல வரேன். இப்போ நான் பட்டாசுல இருக்க அந்த மருந்தை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன் அதே மெத்தட்ல. ஆனால் இதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறது, எப்படி இது வெடிக்குதுன்னு பார்த்துருந்துருப்பீங்க. இது ஆனால் நான் என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கு சரியா தெரியல. புசுவான மாதிரி சில வாட்டி போகுது, சில வாட்டி சங்கு சக்கரம் மாதிரி சுத்துது. என்ன புதுசா இருக்குல்ல. ஸோ அதனால தான் உங்களுக்கும் நான் இந்த வீடியோவில் காமிக்கணும்னு நினச்சேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் மறக்காம இந்த பட்டாசுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நீங்க என்ன அக்னி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் சிம்பிள் அமைக்கிட்டு அதுக்கு மேல ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.